நைட்டு டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்க. சரி வந்து இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தாங்க செய்றேன். பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்றேன். வீட்ல 2 வெள்ளரிக்காய் இருந்ததுங்க. அத நல்லா பீல் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி அத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல தாங்க சப்பாத்தி வந்து மாவு பெசையிற மாரி தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு, உப்பு போட்டுட்டு, இப்ப நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா? வெள்ளரிக்காய் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து தண்ணி ஆட் பண்றதுக்கு பதிலா தயிர வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணிட்டு அதுதாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மாவு சாஃப்ட்டா வருங்க. நல்லா தேவையான அளவுக்கு நல்லா பெசஞ்சுக்கலாம். வேணுனா கொஞ்சமா எண்ணெய் கூட ஆட் பண்ணி நல்லா பெசஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் கடையிலேருந்து அத்தை வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து ஜூஸ் போடுற எலுமிச்சம்பழங்க. கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அதையுமே எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, மாவெல்லாம் பெசஞ்சு வச்சுட்டு, யூசுவலா செய்ற மாரி தாங்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு குருமா தான் செஞ்சிருந்தேன். 1 பார்ட் குருமா மாரி குக்கர்லேயே தாளிச்சு விட்டுட்டேன். யூசுவலா தாளிப்பு தான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, காயும் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா தேங்காய், முந்திரி மட்டும் அரைச்சு ஊத்தி, யூசுவலா செய்ற மாதிரியே வந்து குருமாவுமே செஞ்சுட்டேன். சப்பாத்தி வந்து நல்லா புசு புசுன்னு எந்திரிக்கல. பட் ஆனா நல்லா ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததுங்க. அதாவது ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. நல்லா டேஸ்ட்டாவுமே இருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. நான் கூட ஐயய்யோ! இன்னைக்கு இந்த டிஷ் வந்து ஃப்ளாப்பே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டா இருந்தேன். பட் சாப்பிடும்போது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நல்லா டேஸ்ட்டாவும் இருந்தது. நல்லா சாஃப்ட்டாவுமே இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.